ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் காலை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். தேவ கிருபை பெருகுவதாக. வாழ்க்கை என்பது போராட்டம். அன்பு தகப்பன் அப்போஸ்தலர் ஃபாதர் போர்க்மன் செயற்பாடுறாங்க. வாழ்க்கை என்பது அது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, மகளே. வாழ்க்கை என்பது போராட்டம். அதாவது அன்னைக்கு கிரீஸ் நாட்டில் பெரிய ஓட்டப்பந்தயங்கள் வைப்பார்கள். வருஷந்தோறும் கோயிலுக்கு முன்னால் இருக்கிற பெரிய திடலில் வைப்பாங்க. ஜெயிச்ச பிற்பாடு திடலில் 2 பக்கத்திலும் ஒவ்வொரு வருடமும் ஜெயிக்கிறவர்களுடைய பெயர் பளிங்கு கற்களில் எழுதப்படும். இன்றைக்கு உலக ஒலிம்பிக்கில் ஜெயிக்கும் போது அந்தந்த நாடு பெரிய பரிசு தொகைகளை கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் அன்றைக்கி கிரீஸில் ஜெயிச்சு முடிச்சா தலையில் ஒரு ஒலிவ இலையில் ஒரு கிரீடம், அதுக்கு பிற்பாடு பளிங்கில் அவங்க பெயர் பதிக்கப்படும். 10 மாதங்கள் தொடர் முயற்சியாய் போராடி வெற்றி பெறுவார்கள். இதைத்தான் தேவ மனிதன் பேசும்போது அழிவுள்ள கிரீடத்தை பெறுறதுக்காக அவங்க அப்படி போராடுறாங்க. நீங்க அழிவில்லாத கிரீடத்தை பெற எப்படி போராடுறோம்னு கேட்கிறாங்க. வாசிக்க கேட்கலாமா தேவனுடைய வார்த்தையை? 1 கொரிந்தியர் 9:25. ஆமென். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமா இருப்பார்கள். எல்லாவற்றிலும் இச்சையடக்கமா இருப்பாங்க. பாருங்க, பி.டி. உஷா, சைனி ஆபிரகாம் அவங்க நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர்கள். அவங்க வெக்கத்தை மறந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ், ஒரு பனியன், அணிகலன்கள் இல்லை, வாட்ச் இல்லை. ஏன் தெரியுமா? இச்சையடக்கமாக இருந்தால் தான் ஓடி ஜெயிக்க முடியல. நான் பட்டு போட்டு தான் ஓடுவேன், நான் பெரிய பணக்காரி, 5 லட்ச ரூபா பட்டுனா 2 எட்டு எடுத்து வைக்கும்போது கீழே விழுந்து பொல்லெல்லாம் உடைஞ்சு போயிடும். அவங்க இழக்க வேண்டியது இழந்து எளிமையானதுனால தான் அவங்க ஜெயிக்க முடிந்தது. வாசிங்க. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். அழிவுள்ள கிரீடத்தை பெறுறதுக்கு அப்படி செய்தாங்க. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தை இல்லை? கர்த்தருக்கு நாளும் மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். பரிசு பொருளை, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அதனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மேம்படும். ஒரு கல்லில் பேர வரணுங்கிறதுக்காக, சுயத்திற்காக எவ்வளோ ஓடினாங்க. மழியாத கிரீடத்தை பெறணும். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம பழைய காலத்தில் ஒரு பாடலாம் மறக்க முடியாது. காலத்துக்கு முடியாத பாடல்கள். அதில் பழைய பாடல் ஒரு அடி மட்டும் பாடி காட்டுற பாருங்களேன். அக்கம் பக்கம் பார்த்திட்டாலும் அடைவாய் தோல்வியே, எக்காலம் தோணிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு, பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். ஓட்டத்தை வெற்றியா ஓடுங்க. கர்த்தர் கிருபை தருவார். இச்சையடக்கத்தோடு ஓடுங்க. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. உங்களை ஓட வைத்தவர் முடிக்க வைப்பார், வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஓட்டத்தை, வாழ்க்கையை வெற்றிகரமாக ஓடி முடிக்க கிருபை தான். நன்மை கிருபை பிள்ளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டு கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.